என்ன படிக்கணும்னு சொன்னால் எஸ்டர்டே கிளாஸ் பேசிக் தேவையில்லை. எஸ்டர்டே கிளாஸ் உங்களுக்கு கிளியர் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ்டர்டே கிளாஸ் அப்படிங்கிறது தேர்ஸ்டே கிளாஸ் நடந்ததுதான் எஸ்டர்டே. அப்போ இன்னைக்கு நாங்கள் இது 3 டைமே பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குதா? வாய்ஸ், சவுண்ட், ஸ்க்ரீன் எல்லாம் ஓகேயா? ஸ்டக் ஆகாம ஒர்க் ஆகுதா? ஓகே. ஸோ நம்ம மார்க்கெட்டோட பேசிக்கை பார்ப்போம். புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் பார்ப்போம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அண்ட் சைக்கிள் பார்ப்போம். சரியா? ஓகே. அப்போ ஸ்லைட் சரி, எஸ்டர்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிம்பிள். மார்க்கெட்டோட பேசிக், மார்க்கெட் என்றா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு தேவையான டிஜிட்டல் அசெட். இப்போ பிசிக்கலாக பார்த்தோம்னா எங்களுக்கு தேவையான ஒரு பொருளை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் நாட வேண்டிய இடம் தான் இந்த மார்க்கெட் அப்படிங்கிற இடம். ஸோ அந்த மார்க்கெட்ல யார் யார் இருப்பாங்க? பை பண்றவங்களும் இருப்பாங்க, செல் பண்றவங்களும் இருப்பாங்க. என்ன? ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி அல்லது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட ஓப்பனிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும் தானே? ஸோ அப்படி இப்போ எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டை பார்த்தோம்னா, டிஜிட்டல் சரி ஒரு விர்ச்சுவல் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ்ல பார்த்தோம்னு சொன்னாலும் அல்லது இந்த மார்க்கெட் எது நாங்கள் கிரிப்டோ கரன்சியை பை பண்ணி செல் பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 24 மணித்தியாலமுமே ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது. 24 மணித்தியாலமே நீங்க ரேட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்க போது 7 நாட்கள். சரியா? வருஷத்துல 365 நீங்க ரேட் பண்ணி இருக்கும். சரியா? ஓகே. அப்ப எஸ். ஸோ இந்த மார்க்கெட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக, இந்த மார்க்கெட்டில் நாங்கள் ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ் என்று சொல்கிறது. எக்ஸ்சேஞ்சில் 2 டைப்ஸ் இருக்கு, 3 டைப்ஸ் இருக்கு, 3 டைப்ஸ் இருக்குது தானே? ஸோ 3 டைப்ஸையும் பார்த்துருந்தோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். என்னது நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுங்கிறது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மாதிரி இல்லாமல் இந்த 24 ஹவர்ஸுமே ஒர்க் ஆகக்கூடியது உண்டு அப்படின்றது நீங்கள் விலகி கொண்டீங்கன்னா சரி. சரியா? அப்போ ட்ரேடர்ஸ் வந்து வேர்ல்டுல எங்க இருந்தாலும் எந்த டைமுமே பார்ட்டிசிபேட் பண்ணி ரேட் பண்ணி கொள்ளலாம். இந்த மார்க்கெட் வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு. எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குதோ சில எக்ஸ்சேஞ்சஸ், அதே மாதிரி இந்த பிட்காயின் எப்படி டீசென்ட்ரலைஸ்டா இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட், இந்த கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கிறதுமே டீசென்ட்ரலைஸ்டாக இருக்க போகின்றது. சரியா? ஓகே. அப்போ ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்கும்? அது டீசென்ட்ரலைஸ்டா சென்ட்ரலைஸ்டா சொல்லுங்க பாப்போம். ஸ்டாக் மார்க்கெட் அடுத்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரெண்டும் டீசென்ட்ரலைஸ்டா சென்ட்ரலைஸ்டா? யாராவது ஒருத்தர் படிச்ச இது வரைக்கும் நாங்க படிச்சதுகளை வச்சு கொண்டு சொல்லுங்க பாப்போம். மூன்று விஷயத்தையும் சொல்லுங்க. அதாவது கிரிப்டோ மார்க்கெட் என்ன, கிரிப்டோ மார்க்கெட் சென்ட்ரலைஸ்டா உங்களுக்கு ஆன்சரிங்க கிடைச்சிருக்கு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் என்ன, அதே மாதிரி இன்னொன்று இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்று சொல்லுவோம். தெரியுமா? ஸ்டாக் வேற, ஃபாரெக்ஸ் வேற. ஸ்டாக்னு சொன்னா அந்த கொழும்பு, சரி எங்கட நாங்க என்ன சொல்லுவோம், சிஎல்ஓ இன்னும் சொல்லுவாங்க, சிஎல்பி சொல்லிட்டு கொழும்பு ஸ்டாக், சிஎஸ்சி. ஓகே, சிஎஸ்சி கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம வரப்போம். சொல்லுங்க. சென்ட்ரலைஸ்ட் ஃபாரெக்ஸ் சென்ட்ரலைஸ்டா? ஃபாரெக்ஸ் சென்ட்ரலைஸ்டா? ஃபாரெக்ஸ் சென்ட்ரலைஸ்ட் இல்லை. சரியா? ஃபாரெக்ஸ் சென்ட்ரலைஸ்ட் இல்லை. ஃபாரெக்ஸ் வந்து டீசென்ட்ரலைசேஷன். ஏனெண்டா பொறுமை சொல்றேன். ஏனென்று சொன்னா ஃபாரெக்ஸ் என்கிறதும் கிரிப்டோங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனால் இந்த ஃபாரெக்ஸை வந்து கொண்டு வர்றது வெளியில இந்த புரோக்கர்ஸ், அதாவது எஸ் புரோக்கர்ஸ் சொல்லுவோம், அல்லது பேங்க் மூலியமாக கொண்டு வரப்படும் சில இன்ஸ்டிடியூட்டால கொண்டு வரப்படும். இன்ஸ்டிடியூட் மற்ற விஷயங்கள் அப்படி எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா ஒரு சென்ட்ரலைசேஷனாக அத்தாரிட்டியாக இருக்கிறது, ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டியாக இருக்கிறது. சரியா? இப்ப இதால என்ன
இது கண்ட்ரோல் பண்ணப்பட்டாலுமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள்கிட்ட பைனான்ஸ் எடுத்துக்கொள்ளுமே. பைனான்ஸும் என்ன ஒரு பைனான்ஸுமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தானே. சரி, இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து சென்ட்ரலைஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அங்கே ரேட் பண்ணக்கூடிய இதுகளுக்கு தான் இப்போ பேங்க் ஆகட்டும் அல்லது சில ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட் ஆகட்டும் அல்லது புரோக்கர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே என்ன சென்ட்ரலைஸ் படுத்தப்பட்டாங்க. லைக் எங்களோட கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுமே டீசென்ட்ரலைஸ்ட். பட் இங்க ரேட் பண்றவங்க நம்ம சில எக்ஸ்சேஞ்சில் ரேட் பண்றோம்னா அவங்க டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கலாம். சரியானே. அப்ப இது இது எப்படி சொல்லணும்னு சொன்னா சிம்பிளாக நெட்வொர்க் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் என்று சொல்லுவாங்க. சார் நெட்வொர்க் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட், அதாவது ஒருத்தர்கிட்ட அல்லது ஒருத்தரோட இதுக்கு கீழே இல்லாம எல்லாரோட நிறைய பேரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது இந்த கிரிப்டோ மார்க்கெட். கிரிப்டோவும் டீசென்ட்ரலைஸ்ட். அதையும் கிரிப்டோங்கிறது மோஸ்ட்லி எப்படி சொல்லலாம்னா அவர் நல்லாவே டீசென்ட்ரலைஸ் படுத்தப்பட்டவர் சொன்னால் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை வழி நடத்திக்கிட்டு போற அல்லது கிரிப்டோ மார்க்கெட்ல அதிக அளவான டோமினன்ஸை கொண்டிருக்கக்கூடிய பிட் படுத்தப்பட்ட ஒரு சரியானே அப்படி சொல்லலாம். ஆனா அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி என்று சொல்ல இயலாது. ஏன்னு சொல்லுங்க, அப்போ ஃபாரெக்ஸை நாங்க மோஸ்ட்லி என்று சொல்ல இயலாது. ஏனென்றால் இப்போ ஃபாரெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கோல்டு ஆகட்டும் மற்ற கரன்சி எனக்கு தெரியாது, எனக்கு கோல்டு மட்டும் தெரியும். சரியா, கோல்டு எடுத்தோம்னு சொன்னா என்ன, கோல்டை வந்து மேனிபுலேட் பண்ணலாமா இல்லையா? அதாவது பிட்காயினையும் மேனிபுலேட் பண்ணலாம், அது வேற ஒரு டாபிக், அது அங்கால பக்கம் வர இருக்கு. மேல கோல்டை நாங்க மேனிபுலேட் பண்ணலாம். ரெண்டு நாட்டுக்கு இடையில வார் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கோல்டோட பிரைஸ் கூடுறதுக்கான ரீசன் என்ன? கோல்டுக்கான இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் நிறுத்தப்படுது தற்காலிகமாக. சரியா, சோ அப்படி நிறுத்தப்படுறதால அல்லது ஒரு பயத்தினால் என்ன செய்யுது, பிரைஸ் கூடுது. அப்ப இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களோட தொகை இருக்கா இல்லையா, ஒரு குறிப்பிட்ட மக்களின் ஆதிக்கம் இருக்குதா இல்லையா இங்க. சரி, அப்ப இவர நாங்க 100% டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்ல இயலாது யாரு, ஃபாரெக்ஸ. ஆனா என்ன சொல்றது, இப்ப கிரிப்டோ வந்து 100% என்று சொல்லலாம். 100%ம் இல்ல, ஒரு 99% சொல்லலாம். சரியா, அது ஒரு பெர்சன்டேஜ் ஏன் இல்லைன்னு சொல்றேன் பிறகு. யாரும் தெரியுமா ஏன் ஒரு பெர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்றேன்? 99% டீசென்ட்ரலைஸ் படுத்தப்பட்ட ஒரு மார்க்கெட் தான் கிரிப்டோ மார்க்கெட். 1% விதிவிலக்காக இருக்கும். ஏன்னு சொல்லுவாங்க அவங்க யாராவது, சும்மா சொல்லுவாங்க அவங்க யாராவது தெரிஞ்சாக்க. வெரி குட், கவிநாதன் தர்ஷனா, வெரி குட். அதாவது மேஜர் பிட்காயின் ஹோல்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ராக் எடுங்க பார்ப்போம். பிளாக் ராக் வந்து ஏழாவதா முதலாவது இடத்துல இருக்கிறதா ஹோல்டர்ஸ்ல? யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பிட்காயின் ஹோல்டர்ஸ்ல? சாரி, நாட் சட்டோசி இருக்கிறாராக்குமா, சட்டோசி தான் நிற்பாரு. ஃபர்ஸ்ட்ல வந்து சட்டோசி இருப்பாரு. அர்த்தம் இந்த இவன் இது வருது. இது பழைய லிஸ்ட்னு நினைக்கிறேன். சரியா, இதுல பிளாக் ராக் தான் கிட்டத்தில் இருக்கணும். சட்டோசிக்கு கிட்ட எங்கேயாவது இடத்துல பிளாக் ராக் இருக்கிறது.
சட்டோசி, பைனான்ஸ், பேஸ்பல், யூஎஸ் கவர்மெண்ட், எம்டிடிஎக்ஸ், பிட்னிக்ஸ், சைனா கவர்மெண்ட். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே இவ்வளோ பிட்காயின்ஸ் இருக்குது. சரியா? ஆக அதிகமாக இருக்குது சட்டோசி நாகமோட 1.1 பில்லியன், சாரி மில்லியன் என்ன, சரி பைனான்ஸ் எவ்வளோ இருக்குது, கிரேஸ். ஓகே, இவனுங்க தான் பிளாக் ராக்காக இருக்கிறாங்க. சரியா? பிளாக் ராக், எஸ், பிளாக் ராக், அவ்வளோதான். சரியா? அப்ப எஸ், அந்த ஒரு பெர்சன்டேஜ் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா கண்ட்ரோல் படுத்தப்படுது ஒரு மெஜாரிட்டியால. யாரால? இந்த பிட்காயினை ஹோல்டு பண்றவங்களால. சரி, யோசிச்சு பாருங்க, பைனான்ஸ் ஒரே டைம்ல அவன்கிட்ட அவ்வளவு பிட்காயினை செல் பண்ணி விட்டான்டா, மார்க்கெட்ல என்ன நடக்கும்? பிளாக் ராக் இருக்குதா அந்த நியூ லிஸ்ட் கொஞ்சம், இது நியூ லிஸ்ட் இது புதுசாக நியூ லிஸ்ட் வந்து வந்துருந்துச்சு. நான் பார்த்தேன், எங்கவோ விட்டுட்டேன். வெச் குரூவ்லயோ ஏதோ ஒரு ட்விட்டர் பேஜ்லான்னு பார்த்துருந்தேன். சரி, அப்போ போட்டுடுங்க உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா. அப்போ என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், டீசென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட்டாக இருந்தாலுமே எங்களுக்கு அங்கே ஒரு பெர்சன்டேஜ் கிட்ட கட்டுப்படுத்தப்படுகிறது யாராலன்னு சொன்னால் மெஜாரிட்டியாக பிட்காயினை ஹோல்டு பண்றவங்களால. சரியா? ஓகே, அந்த விஷயம் தேவையில்லை எங்களுக்கு, அது ஓவர் டீப்பா இருக்குது. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லியிருந்தேன். சரியா? ஓகே, அப்ப சரி, கிரிப்டோ மார்க்கெட் இவ்வளவு நேரம் ஒர்க் ஆகுது நீ இருக்குது. தேர்ஸ் நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ மார்க்கெட்டோட பேசிக் என்ன? மார்க்கெட்டோட பேசிக் ரெண்டு பாயிண்ட்ஸ். சரியா? 1 to 24 hours நாங்க ரேட் பண்ணலாம். ரேட் பண்ணக்கூடிய இடம் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸாக இருக்க போது, டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும், ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லை. இவ்வளவுதான். சரியா? அடுத்து இந்த மார்க்கெட்ல, இந்த மார்க்கெட்டோட பேசிக் இருப்பவங்க என்னது, வாங்குறதும் செல் பண்றது தானே. அப்போ வாங்குறது அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா அது நாங்க புல் அப்படின்னு சொல்லுவோம். செல் பண்றது அதிகமாக நடந்துச்சுன்னு சொன்னாங்க பியர் என்று சொல்றோம். ஏன் பியர், ஏன் புல் என்று சொல்றோம்னா, பியர் என்று சொன்னா இந்த கரடி தானே. ஸோ கரடி கதை வந்து நேற்று சொல்லியிருக்கேன். கரடி வந்து எப்பயுமே மேல இருந்தா கீழே தள்ளி விடுமா. ஸோ அது மாதிரி தான் பியர் மார்க்கெட் நடக்குதுன்னா மேல இருக்கக்கூடிய பிரைசஸ் வந்து ஃபால் ஆகும், சில கீழே விழுந்துட்டு இருக்கும், சில கீழே விழுந்துடும். ஸோ அதனாலதான் நாங்க பியர் மார்க்கெட் என்று சொல்றோம். ஸோ ரெட் கலரால குறிக்கிறதுக்கான ரீசன் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் படுறதுனால. அதே மாதிரி புல் என்று சொல்லுவோம் காளை, என்ன காளை. ஸோ அந்த விளையாட்டுலாம் இருக்குதே, என்ன நல்ல பேர் உண்டு, எனக்கு அந்த பேர் நல்லாவே மறக்குது. ஜல்லிக்கட்டு, எஸ், ஜல்லிக்கட்டுலாம் இருக்குது. ஸோ அதுல என்ன செய்யும், ஒரு காளை வந்து ஒருத்தரை தூக்கி விடுமே மேல, குதிச்சுன்னா மேல கொம்பால அப்படி மேல எடுத்து விடும். ஸோ அதை புல். ஸோ இங்க நடக்கும்னு சொன்னா பிரைஸ் கீழே இருந்து மேல போகுது. இந்த பேசிக்கான தான் இவங்க ரெண்டு வரையுமே போட்டிக்கிறது. இப்ப இது கொஞ்சமா டீப்பாக பார்ப்பாங்க. இப்போ பியர் மார்க்கெட், இப்ப பியர் மார்க்கெட்ல நடக்குதுன்னு சொன்னா பிரைஸ் வந்து டவுன் ஆகுதுன்னு சொன்னோம், பிரைஸ் வந்து கீழே விழுகுது அப்படின்னு சொன்னோம். இந்த பிரைஸ் கீழே விழுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் யாருன்னு சொன்னா இந்த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, சரியா, வேர்ல்ட்ஸ், அதாவது பிடிசியை அதிகமாக வச்சு கொண்டிருக்கிறவங்க. ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிட்காயினை மெதுவா செல் பண்ணி ப்ராஃபிட்டை டேக் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இப்படி செல் பண்ண நடக்கும்னு சொன்னா பிடிசியோட அப் ட்ரெண்ட் வந்து வீக்னஸ் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பயத்துல, சரியா, ஒரு பெனிக்ல செல் பண்ண ஸ்டார்ட் ஆவாங்க. இந்த பெனிக் செல்லிங் என்னதுக்கு லீட் பண்ணுன்னு சொன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரை லீட் பண்ணும். இப்படி செல்லிங் ப்ரெஷர் வரதால மார்க்கெட் வந்து நல்லாவே கீழுக்கு வந்து சரியானே. அப்போ ஒரு பெனிக் செல்லிங்கோட லீட் தான் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான காரணம். சரியா? ஓகே, இவ்விடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நெகட்டிவ் இம்பெக்ட் வாரத்துக்கோ அல்லது இந்த பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் ஆகுறதுக்கோ ஒருத்தர் வந்து ட்ரிகர் பண்றவராக இருப்பார். சரியா? ஏதாவது ஒரு நியூஸை பேஸ் பண்ணி கொண்டு அல்லது ஏதாவது ஒரு எக்கானமிக் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி கொண்டுதான் இந்த பியர் மார்க்கெட் அப்படிங்கிறத ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. சரி, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு பிறகு கீழே வந்துட்டே இருக்கு. அப்ப பேசிக்கலி பியர் மார்க்கெட்ல வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா செல் பண்ணுவாங்க. சரியா? ப்ராஃபிட்டை டேக் பண்ணிக்கொண்டு செல் பண்ணிக்கொண்டு வருவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் வந்து கீழே வந்ததுக்கு பிறகுதான் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல என்ன செய்யும் சொன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதை நாங்க பாட்டம் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி சைக்கிள்ல பாட்டம் அவுட் ஆகிற ஒரு இடம் ஒன்று. அந்த அந்த இடத்த ஃபைன் பண்ணினவங்க சொன்னாங்க, அதாவது பண்ணி ஃபைன் பண்ணினவங்க சொன்னாங்க இந்த வேர்ல்ட்ஸ் திரும்ப வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வேர்ல்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கீழே வந்துகிட்டு இருந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருந்த மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா தன்னோட டிரெக்ஷனை மாற்ற ஆரம்பிக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்படி மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருந்த மார்க்கெட் என்ன செய்யும் சொன்னா ஒரு இடத்துல சப்போர்ட்டா ஃபைன் பண்ணும். ஓகே, ஃபைன் பண்ண
இருந்து மார்க்கெட் மேல போகாம ஒரு சைட்வே மார்க்கெட்டுகளை காட்டும் இந்த மாதிரி. ஸோ இதை நாங்க அக்யூமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்யூமுலேஷன்ல தான் இந்த வேர்ல்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்வாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, திரும்ப பிட்காயினை வாங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கிருந்து வாங்கன்னு சொல்லி சின்ன சின்னதா மொமெண்டம் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேல போக ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி. சரியா? அப்ப இங்க வச்சுதான் எங்களுக்கு ஒரு பிரேக் அவுட்டோ அல்லது ஒரு இந்த பம்போ நடக்க போகலாம், திரும்ப ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து உள்ளுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வாங்கி வாங்கி இப்படியே போயிட்டு இருக்கு. திரும்ப என்ன செய்யும், இந்த ஹை எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு ஒரு உச்சகடத்துக்கு இப்படி வரப்போம், இப்படி வரும். திரும்ப இங்க இருந்து ஒரு சப்போர்ட்டை ஃபைண்ட் பண்ணும். அப்ப இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டு திரும்ப இது அப்படியே வந்து இங்க ஜாயின் ஆகும். திரும்ப எப்படி நடக்கும், ரைட்டா? இதான் மார்க்கெட்டோட பேசிக். சரி, புல் மார்க்கெட்டும் பியர் மார்க்கெட்டும். சரி, அப்ப பியர் மார்க்கெட்ல என்ன செய்வாங்க எல்லாரும்? பியர் மார்க்கெட்ல என்ன செய்வாங்க? செல்ஃப் மேஜரா செல் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் வேர்ல்ட்ஸ் என்ன செய்வாங்க? பியர் மார்க்கெட்டோட பாட்டம்ல என்ன செய்வாங்க? திரும்ப வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியானே? பட் இந்த டைம்ல நாங்க வாங்க மாட்டோம், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸும் வாங்க மாட்டோம். இந்த பயம் கீழே விழுந்துடும். பட் அவங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, கன்ஃபார்மா தெரியும் இதுதான் பாட்டம், இதுக்கு மேல கீழே விழாது என்று தெரிய போல இவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நாங்களும் அந்த டைம்ல செல் பண்ணி கொண்டிருப்போம். ஆனா இவங்களோட ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் சைட் வே ஒன்றை கொடுக்கும். அதுக்கு பிறகு மேல பூம் ஆகிட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல விடும். சரி, இந்த டைம்ல தான் நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல என்டர் ஆகி கொள்வோம். சரியானே? ஓகே, இப்போ நாங்க எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து சின்னதாக இருக்கும், இவங்க எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். சரியானே? நாங்க ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருந்தோம்னு சொன்னா செல் பண்ணணும். ஒரு இன்வெஸ்டர் அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தோம், ஒரு டீப்பான நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தோம் என்று சொன்னா மார்க்கெட்ல கட்டாயமா நாங்க பியர் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாரும் புல் மார்க்கெட்டுக்கு வந்து தான் இன்வெஸ்ட் பண்றது. எஸ், பண்றது பிரச்சனை ஒன்று இல்லை, ப்ராஃபிட் கிடைக்கும். பட் பியர் மார்க்கெட்ல நல்லாவே பாட்டம் அவுட் ஆகிற இடத்துல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் என்று சொன்னா புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக முதல்ல எங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல ப்ராஃபிட்ல இருக்கலாம் நாங்க. சரியா? இப்ப நீங்க இருக்கிற காலப்பகுதி வந்து புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸ்டார்ட் ஆகிட்டு செல்லலாம் ஆல்ரெடி. பட் அது இல்ல ரியலான ஒரு புல் மார்க்கெட் அப்படி இருக்காது, வேற லெவலா இருக்கும். அல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகல. சரி, அல்ட் சீசன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகிட்டு வருது, நீங்க அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ புல் மார்க்கெட்ல நடக்கும் என்று சொன்னால் ஒரு பிரைஸ் வந்து நல்லா கூடிக்கிட்டே போகும். இங்க கீழே இருந்து அப்படியே மேல் அப்படியே கூடிக்கிட்டு போகும். ஸோ இந்த புல் மார்க்கெட்ல மார்க்கெட் கேப், டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து நல்லாவே கூடிக்கிட்டு போகும். ஸோ இதனால எல்லா கோயினுமே கூடும். ரெண்டா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதால ஒரு கிரீன் கலர் நாங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஓகே, இதையும் எப்படி இங்க ஒரு நியூஸ் ட்ரிகர் பண்ணி பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிச்சோ சேம் திங் தான் இங்கேயும் ஒரு குட் நியூஸ் தான் இங்க ட்ரிகர் பண்ணி புல் மார்க்கெட். சரி, அப்ப இந்த டைம் ட்ரிகர் பண்ண விஷயம் என்னன்னு சொல்லுவோம். இந்த டைம் புல் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணின குட் நியூஸ் என்ன? யூஎஸ் எலெக்ஷன் இல்ல, யூஎஸ் எலெக்ஷன் பிறகுதான் வந்துச்சு. யூஎஸ் எலெக்ஷனுக்கு முதல்ல ஒரு பம்ப் வந்துச்சு, அதுக்கான ரீசன் என்ன? எலன் மஸ்க் ட்வீட் போடல இந்த டைம், ட்வீட் போடல, டெஸ்லாவும் போடல, அது லாஸ்ட் டைம். இந்த டைம் என்ன நடந்துச்சு? ஒரு பப்ளிக் பிளேஸ் டொனால்ட் ட்ரம்ப் மீன். எஸ், அது வந்து ட்ரிகர் பண்ணது இப்பதானே. நான் கேட்குறேங்கடா, இந்த பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு வருமே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து, அங்கிருந்து ட்ரிகர் பண்ணினது கேட்குறேன். இப்போ ட்ரிகர் பண்ணிக்கிறதுலாம் ப்ரீ புல்றாங்க. எஸ், டொனால்ட் ட்ரம்ப் சொல்லலாம் நாங்க. அதுக்கு முதல் இன்னொரு தெரியாது, அதுக்கு முதல் இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் வின் ஆகலன்னா நீங்க நினைக்கிறீங்களா மார்க்கெட்ல புல் ரன் வந்திருக்காரு? டெஃபினெட்லி வந்து. சரியா? டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்ட் ஒரு இந்த எரியிற நெருப்புல ஊத்துற எண்ணெய் மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப். சரியா? ஆல்ரெடி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இது கொஞ்சமா எண்ணெயை விட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா எரிய வைக்கிறது, அவ்வளவுதான் டொனால்ட் ட்ரம்போட வின். பைனான்ஸ் சிஇஓ ரிலீஸ் ஆகினது. எஸ், அது ரிலீஸ் ஆகினது வந்து ப்ரோ அல்ட் சீசனுக்கு. இப்போ நான் கொஞ்சத்துக்கு முதல்ல அதுக்கு பிறகு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. பைனான்ஸ் சிஇஓ ரிலீஸ் ஆகின 2 நாளிலேயே மார்க்கெட் கீழே விழுந்து நல்லாவே கீழே வந்து. அது இல்லை ரீசன். ETF வெரி குட். ஸோ ரீசன் என்னன்னா ETF சில மேஜராக கதைக்கப்பட்ட விஷயம். இந்த முறை அல்ட் சீசன் எங்களுக்கு புல்ரான ட்ரிகர் பண்ணின விஷயம் வந்து ETF. அதுலேயும் மிக முக்கியமாக இந்த யூஎஸோட ETF என்ன
பிளாக் ராக்கோட கிரேஸ்கேல் அப்படி அவங்களோட ETF அப்ரூவல் தான் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணி வச்சு மக்கள் வந்தாங்க ரீசன். இந்த ETF சொன்னா இந்த உங்களோட டிஜிட்டல் அசட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவலை கொடுக்குறது நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம், சில பேங்குக்கெல்லாம். ஸோ அது மாதிரி அடுத்தது பேங்க் எல்லாமே அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சது, பேமெண்டாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சது. சில கண்ட்ரீஸ்ல முக்கியமா துபாய், அடுத்தது சவுதி அரேபியா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே என்ன அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட்ல ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு பாசிட்டிவான சில நியூஸ்கள் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த டொனால்ட் ட்ரம்ப் பிறகு வந்து பைனான்ஸ் சிஇஓ வெளியில வந்தது, இன்னும் இது. ஸோ அதெல்லாமே அதுதான் வரப்போகுது. சரியா? வாய்ஸ் கிளியர் இல்லையா? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியர்லாம் வைக்கிறா, பேசுற கிளியர் இல்லையா? ஆஹா, கவரேஜ் இருக்குது, ஃபுல்லா இருக்குது கவரேஜ். இப்போ கிளியரா? இப்போ கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, டன். ஓகே, அப்போ ETF அப்ரூவல் சரியா? சரி, இதெல்லாம் மார்க்கெட் பியோ மார்க்கெட் பேசிக்கலாக ஒரு நியூஸ் வந்து ட்ரிகர் பண்ணுவோம். இது சில பாசிட்டிவான நியூஸ் வரப்போது புல்ரானுக்கு, நெகட்டிவான நியூஸ் வரப்போது பியோ மார்க்கெட்டுக்கு. ஸோ புல்ரான்ல எல்லாரும் பண்ணுவோம் நல்ல ஒரு பீக் பாயிண்ட்ல வச்சு எக்ஸிட் ஆகிடும், ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டும். ஸோ அந்த பீக் பாயிண்ட்ல எல்லாரும் எக்ஸிட் ஆகிறதால மார்க்கெட் கீழே விழுது. சரியா? ஸோ இதுதான் பியோ மார்க்கெட்டுக்கும் புல் மார்க்கெட்டுக்கும் டிஃபரன்ஸ். அந்த விஷயத்துல எஸ், இது என்ன சொல்லுவாங்க உங்க இடத்துல, அதாவது இந்த புல் மார்க்கெட்டை நம்பி ட்ரேட், இப்போ நீங்க எல்லாமே என்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன செய்ய போறோம், புல் மார்க்கெட்ல தான் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவோட வரப்போம். அப்ப இதுல ஒன்று இருக்குது, நாங்க அதான் பார்க்கணும். அடுத்தது இந்த ஸ்பாட் ட்ரேடிங், இன்னொன்று இருக்குது ஃபியூச்சர் ட்ரேடிங். சரியா? இன்னொன்று இருக்குது லாங் டேர்ம் இன்வெஸ்ட். இதுல எது அதிகமாக பணத்தை எங்களுக்கு மேக் பண்ணும், அதிகமாக மணி மேக் பண்ணும் வித்தவுட் ரிஸ்க் அப்படின்னு கேட்டால் லாங் டேர்ம். சரியா? லாங் டேர்ம். அந்த லாங் டேர்ம்ங்கிறது ஒரு டைப் என்ன ப்ரோ மணி மேக் பண்ண, ஆனா நீங்க ஃபியூச்சர் ரேட் பண்ணி மில்லியனராக மாற முடியாது. எப்பன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் இருக்கு பாருங்க, மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு $50,000 இருக்குது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பயனும் இல்லாம ரேட் பண்ணலாம். இது அந்த 10K வச்சு கொண்டெல்லாம் ரேட் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல. சரியா? $50,000 வச்சு நீங்க ரேட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஃபியூச்சர் ட்ரேட்ல. ஒரு $500 கொண்டு வந்து மில்லியனர் ஆகலாம் என்று யோசிக்க இயலாது. சரியா? ஒரு $10,000 கொண்டு வந்துட்டு மில்லியனர் ஆகலாம் என்று சொல்லி யோசிக்க இயலாது. ஏன்னா ஹைலி ரிஸ்கான விஷயம், ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது ஹைலி ரிஸ்க். சரியா? கொண்டு வந்து நீங்க ஸ்பாட் ட்ரேட்லயும் இந்த லாங் டேர்ம்லயும் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா மில்லியனர் ஆகலாம். அதுக்கு என்ன சொல்லலாம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நான். சரி, அப்படி வச்சுக்கோங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சரியா? ஃபியூச்சர்ல நீங்க மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எடுக்கணும் என்று சொன்னால் உங்ககிட்ட மினிமம் ஒரு $50,000 வரை இருந்தா ஓகே. ஒரு $20,000 இருந்தாலும் ட்ரை வந்து கொடுக்கலாம் மேக்சிமம். சரியா? அப்ப 10K இருந்து கொண்டெல்லாம் 1 மில்லியன் போறது அப்படிங்கிறது பாசிபிள் தான். ஆனா அதுக்கான ஹார்ட் ஒர்க் நிறைய கொடுக்க வேண்டி வரும், நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும். சரியா? நாங்க பாப்போம் அடுத்ததுல. அப்ப இப்ப நான் சொல்றேன், நீங்க ஒரு $100 கொண்டு வந்தாலும், இந்த $100 கொண்டு வந்தாலும் இதை மார்க்கெட்ல போட்டு நீங்க ஒரு 1 or 2 இயர்ஸுக்கு வெயிட் பண்ண ஏலும் அப்படின்னு சொன்னால் நீங்க இந்த 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 $100 அப்படிங்கிறத ஒரு $1,000 மேல $2,000 மேல மாத்திடுமே. 2,000 இல்லை, நீங்க ஒரு $5,000 கிட்ட மாத்தலாம். சரியா? ஒரு $100 கொண்டு வந்தீங்க வெயிட் பண்ண ஏலும் அப்படின்னால் இந்த $100 வரைக்குமே மாத்திடும் புல் மார்க்கெட்ல.
சில நேரம் செய்யணும் இந்த $100 கொண்டு போயிட்டு வேற லெவலா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி எந்த கோயினுக்கு டிமாண்ட் கூடைக்கும் எந்த கோயினுக்கு கம்யூனிட்டி பவர் கூடைக்குதுன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா இந்த $5,000 சிம்பிளாக எங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கிட்டு போகும். சரியா? எஸ், நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் ஃப்ரேம் சொல்லி ஒரு கோயின் ஒன்று இருக்கு. சரி, செல் ஃப்ரேம் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து. அப்ப இதுல இப்ப இதோட பிரைஸ் வந்து போகுது 0.5 சென்ட் கிட்ட போகுது. சரியா? $5 கிட்ட போகுது. இப்போ நாங்க இந்த ப்ராஜெக்டை நாங்க எங்களோட பர்சனலா எங்களோட டீம்ல நாங்க பை பண்ண போகல $0.19. சரியா? $0.19. இப்ப கிட்டத்தட்ட 2x ப்ராஃபிட்ல இருக்குது. சரி, இப்ப உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் என்ன பொறுத்த மட்டுக்கும் எவ்வளவு போகலாம்னு சொன்னால் ஒரு $20 மேல போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். சரி, $20 மேல போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா இதோட ஃபண்டமெண்டலும் சரி, நான் ஒர்க் பண்றதால சொல்லல, உண்மையிலேயே சொல்றேன். நீங்க பாருங்க, செல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அவங்களோட ஒயிட் பேப்பர் பாருங்க, அவங்களோட டெக்னாலஜியை பாருங்க, அவங்களோட டீம் எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு பாருங்க. நிறைய விஷயம் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு அது இப்ப நாங்க ஃபண்டமெண்டலா படிச்சதுக்கு பிறகுதான் விளங்கும் உங்களுக்கு. சரியானே? அவங்களோட டோட்டல் சப்ளை ஆகட்டும், சர்க்குலேஷன் சப்ளை ஆகட்டும், டீம் ஆகட்டும், எல்லாமே வேற லெவல். சரியா? வெறித்தனம்ங்கிற மாதிரி. பட் $20 மினிமம் அப்படிங்கிறது பாசிபிள். யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப $100 கொண்டு வரீங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல $100 கொண்டு வந்து இந்த செல்ஃப் ஃப்ரேம் கோயினை வாங்குறீங்களே, செல்ஃப் ஃப்ரேம் கோயினை இப்ப கரண்ட் அடிக்கிற மார்க்கெட் பிரைஸுக்கு வாங்கினோம்னா எவ்வளவு வரும்? 100 200 வரப்போகுது. எஸ், 200 வருது. சரியா? இப்ப $100 இன்வெஸ்ட் பண்ணீங்க, 0.5 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 200 செல்ஃப் ஃப்ரேம் டோக்கன். சரியா? 200 செல்ஃப் ஃப்ரேம் டோக்கன். ஒரு பாயிண்ட் பிரைஸ் வந்து $20 போகுதுன்னா யோசிச்சு பாருங்களேன். $4,000. $4,000 நீங்க செல் பண்ணலாம். ஒரு காயினோட பிரைஸ் $20 வந்துச்சுன்னா சரி, $20 அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசி மாறி விளங்கினால் ஜஸ்ட் $10 வந்தாலே காணும் உங்களுக்கு $2,000 கன்வெர்ட் ஆகும். சரி, $2,000 உங்களுக்கு சரி $10 பெருசாக சொன்னா $5 டார்கெட் பண்ணாலே $1,000 மாத்தலாம் உங்களோட $100. சரியா? அப்ப அவ்வளவு ஈஸி. இதுல இன்னொரு கோயின் இந்த கியூபிக் அப்படின்னு சொல்லி. சரியா? கியூபிக்ல நான் 10x எடுத்தேன். சரியா? 10x எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டேன். அதுல கியூபிக் லாஸ்ட் மார்ச் மாசம் மட்டும் வாங்கினா. சரியா? மார்ச் மாசம் மட்டும் வாங்கிட்டு எக்ஸிட் ஆயிட்டேன். ஜூலை சம்திங் அதுல எக்ஸிட் ஆயிட்டேன். திரும்ப வாங்கிக்கிறேன். ஏன்டா நல்ல பிரைஸ் குறைய தான் இருக்கு. பாருங்க இதுல கியூபிக் எதுல வாங்கினு சொன்னா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ரேடியோ ப்ரோ என்னமோ சொல்லு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிருந்தாங்க. சரியா? எல்லாரும் இதுல இதையும் வாங்கியிருந்தாங்க. அவங்க நான் வாங்கல. சேஃப் நல்ல ப்ராஜெக்டா கியூபிக் அப்படிங்கிறது நல்ல ஒரு ப்ராஜெக்டா. இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து யாருன்னு பார்த்தாலே இந்த கிரிப்டோ கரன்சில அதிக ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ப்ராஜெக்டோட சிஇஓ தான் அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருந்தாரு. கியூபிக் சொலிட்டான 10x. இதுல நான் வந்து சொலிட்டான 10x ஒன்று எடுத்துட்டு எக்ஸிட் ஆயிட்டேன். திரும்ப இப்ப வாங்கியிருக்கிறேன். இந்த MEXல வந்து அவைலபிளா இருக்குது. சரியா? இதுல ஒரு வீக்லி சார்ட்டை வைப்போம். வியூ கொடுத்திக்கிறானா? கீழே ஆப்ஷன் விளங்குதா? வியூ பெரிய வியூ வந்து கொடுத்திக்கிறானா? இன்னும் கொடுக்கல இல்லையா? சொல்றேனே, நாங்க வாங்கினேன் இங்கே. சரியா? என்னோட டெலிகிராம் குரூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, கியூபிக் அப்படின்னு சொல்லி. சரியா? நாங்க இந்த இடத்துல இங்கே வாங்கியிருந்தோம்.
சொல்லிட்டா 10x ப்ரொஜெக்ட், சொல்லிட்டா 10x. நான் இது $3000 சம்திங் எவ்வளோக்கோ 3000 வாங்கியிருக்கேன். பிறகு ப்ரொஜெக்டை பத்தி நிறைய இன்ஃபுளுசர் கதைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாங்கி ஹோல்டு பண்ணுங்க டிசைன். இது வாங்கி ஹோல்டு பண்ணத பிறகு சரியா 10xக்கு மேல கொடுத்துருந்துச்சு, 13x சம்திங் கொடுத்துருந்துச்சு. நாங்க வந்து 10xலயே வெளியில வந்துட்டோம் மார்க்கெட் எடுத்துட்டு. இப்பவுமே இருக்கிற இடம் நல்ல ஒரு இடம் தான். இங்க ஸ்டில் பாசிபிள், இங்க இருந்து எனக்கு 10x கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாவே இருக்குது. சரியா, இங்க இருந்து வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. 10x அகைன் இன்னொரு 10x வந்து கொடுக்கலாம். வாங்கிருக்கேன். ரிஸ்க் எடுக்க விரும்பினால் ஒரு $10 இடத்துல போட்டு வைங்க. $10ங்கிறது 3000. சரி, இந்த இடத்துல வாங்கி வைங்க. 10x கொடுத்துச்சுன்னு சொன்னா அந்த $10 $100 மாறலாம். சரியா, வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலாது. இங்க இருந்து ஓல் டைம் ஹைக்கு போனாலே எங்களுக்கு 6x கிட்ட கிடைக்கும். இங்க இருந்து ஓல் டைம் ஹை கிட்ட போனாலே எங்களுக்கு 6x கிடைக்கும். 688%. சரியா, அப்ப பாசிபிள். ஷுவரா ரிஸ்க் எடுக்க விரும்புறவங்க ஒரு $10 வாங்கி போடுங்க. சரியா, ஓகே. ஸோ இப்படிதான் நாங்க இப்படி இந்த அன்இமேஜினபிள் மணி எங்க மேக் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னா புல் மார்க்கெட்ல, அதுவும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட். சரி, அப்ப அதை வந்து என்னோட வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நிறைய பேர் ரெக்கார்ட் ஆகுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, கிரிப்டோல லொஸ் ஆகுறதுக்கான காரணம் நிறைய பேர் வாரது இந்த ஃபியூச்சர் ரேட் பண்றதுக்கு. இந்த ஃபியூச்சர் ரேட் பண்றதுதான் நிறைய பேர் வார. ஏனென்றால் ஃபியூச்சர் ரேட்ல ஈஸியா மணி மேக் பண்ணலாம். எஸ், ஈஸியா மணி மேக் பண்ணலாம், எக்ரி. அந்த ஈஸியா நீங்க மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்கு. சரியா, சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஏன்னு சொல்லி. அடுத்தது, எப்படி நீங்க ஈஸியா மணி மேக் பண்றீங்களோ அதை விட ஈஸியா மணியை லாஸ் பண்ணலாம். சரியா, இந்த குயிக்கா கெயின் ஆகிற மணி வந்து ஸ்டெடியா நிற்கிறாரு. சரியா, ஷுவரா நீங்க ஃபியூச்சர் ரேட்ல நீங்க அதை பார்ப்பீங்க. எவ்வளவுக்கு நீங்க அதிகமாக மேக் பண்ணி கொண்டு போறீங்களோ அந்த அவ்வளவு மணியும் ஒரு நாள் காணும் அவ்வளவு லாஸ் பண்றதுக்கு. சரி, லிக்விடேட் அடிச்சுட்டு சொன்னா அவ்வளவுதான், அவ்வளவும் சரி. சரி, என்ன சொல்றது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விளக்கம் இருக்குது ஃபியூச்சர் ரேட் பண்ண வரவங்க. அப்ப நான் எல்லாருக்கும் எதை சஜஸ்ட் பண்ணுவேன், ஸ்பாட் ட்ரேடை சஜஸ்ட் பண்ணுவேன். சரியா, எஸ், கஷ்டமா தான் இருக்கும், ஸ்பாட் ட்ரேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்டா ஒரு நாளைக்கு $10 ப்ராஃபிட் வந்து சின்னதா தான் வரும், பட் ஸ்டெடியா வரும், லொஸ் இல்லாம வடிவா வரும். சரியா, அதுலயும் நீங்க ஒரு $1000 கொண்டு வாரீங்க ஸ்பாட் ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா ஈஸியா ஒரு நாளைக்கு $100 ஏர்ன் பண்ணலாம்டாப்பா. $50 to $100 ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். பட் இது விளங்குது இல்லை நம்மளாக இந்த $1000 வச்சுக்கொண்டு ஃபியூச்சர் ரேட் பண்ண போறேன் அண்ட் அதுல அதிகமா மணி மேக் பண்ணலாம். எஸ், மேக் பண்ணலாம், ஆனா அதே மாதிரி தான் லொஸ்ஸுமாக போகுது. எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில ட்ரேடர்ஸோடது ரெண்டும் சேம் இருக்கும், ப்ராஃபிட்டும் சேம், லொஸ்ஸும் சேம். ப்ரெஸ் ஆகிக்கொண்டு டிப்ரெஷன் ஆகிக்கொண்டு ஏன்னா அந்த மாதிரி. ஸோ ஸ்பாட் ட்ரேடை வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு டீசென்டான அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க. சரியா, ஒரு $100 எடுத்துட்டு வாங்க மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு $2 மாதிரி டார்கெட் பண்ணுங்க. $2 மாதிரி டார்கெட் பண்றது ஈஸி. $100 வச்சுக்கொண்டு $2 ஏர்ன் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம். அப்ப இந்த ஒரு மாசத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா $60 $70 ஏர்ன் பண்ணலாம். அப்ப இதே கூட்டினீங்கன்னு சொன்னா ஒரு $170 வரப்போகுது. அப்படி 2-3 மாசத்துக்கு ட்ரை பண்ண போக உங்கள்ட்ட $500 வந்துடும். இதுக்கு பிறகு என்ன செய்யுங்க சொன்னா, விருப்பம் வெளியிடுங்க. நீங்க கையால போட்ட காசை வெளியில எடுங்க. 100 கட்டாயம் எடுக்கணும் அந்த காசு. சரியா, அதுக்குள்ள வச்சுட்டு கூடாது, வெளியில எடுங்க. வெளியில எடுத்துட்டு உங்கள்ட்ட இருக்கிற இந்த ப்ராஃபிட்டை வச்சு கொண்டு வேணுமெண்டா ஃபியூச்சர் ரேட் பக்கம் போங்க. அல்லது இந்த $40 சரி இந்த $400 வச்சு கொண்டு ஒரு நாளைக்கு நீங்க இங்க $2 நீங்க $100 வச்சு ஏர்ன் பண்ணினா இந்த $400 வச்சு கொண்டு ஒரு நாளைக்கு $10 ஏர்ன் பண்ணலாம். அப்ப $10 ஏர்ன் பண்ணினீங்கன்னு சொன்னா மந்த்லி $300 ஏர்ன் பண்ணலாம். ஸ்பாட் ரேட்ல ஒரு ப்ரெஷரும் இல்ல, ஒரு டிப்ரெஷனும் இல்ல, ஒன்றுமே இல்லை. சரியா, ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாமே அது என்னது ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணா மட்டும்தான் இதை சாதிக்கலாம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா என்னோட நீங்க காப்பி ரேட் எடுத்து பாருங்க, $100 கொண்டு வந்தேன். சரியா, $500 பிறகு $100 எட் பண்ணிங்க என்னது கண்டு சொன்னா டிசிஏ பண்றதுக்கு அந்த $100 விடுங்களேன். சரி, ஜஸ்ட் 9 டே தான் ஆகுது. நாங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம் 700. அப்ப $800 600 $700 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். $600 கொண்டு வந்தது. இந்த $100 விடுங்களேன். அப்ப $100 வச்சுக்கிட்டா 600 வருது, 500 வருது, 500 சேர்ந்து $600 நாங்க வச்சுக்கொள்றோம். எத்தனை நாள்? 9 நாள் தான். அப்ப எங்களோட டார்கெட் எப்படி போகுதுன்னு சொன்னா காப்பி ரேட்ல ஒரு நாளைக்கு $10. சின்ன சரியா, எனக்கு சின்ன விஷயம் இது. நான் சும்மா ரேட்டை போட்டுட்டு இப்ப நான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன்
நிறைய பிகினஸ் மாறிக்கிறாங்க மார்க்கெட்ல, சும்மா ஃபியூச்சர் ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த ஃபீஸுமே நான் வாங்கல, இந்த குரூப்ல ஃப்ரீயா தான் போட்டுட்டு இருக்கிறேன். ஃபியூச்சர் ரேட்டுங்கிறது ஃபியூச்சர் ரேட்ல இந்த இது வந்து காப்பி ரேட்டுமே வந்து ஃபியூச்சர் ரேட் பண்ணல நான். சரியா, ஃபியூச்சர் ரேட் பண்ணல, ஸ்பாட் ரேட் தான் பண்றேன். எத்தனை பேர் நான் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த இதுல உங்களுக்கு வார ப்ராஃபிட்ல எனக்கு ஒரு 10% ப்ராஃபிட் வரும். சரியா, 10% மாதிரி ப்ராஃபிட் வரும். இப்போ நான் இதை ஜஸ்ட் ஒரு 1 hour அனலைஸ் பண்ணிட்டு போட்டுட்டு இருக்கிறேன். அப்படிதான் ஒரு 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 ரேட்ல $15 $10 அந்த மாதிரி ப்ராஃபிட் டார்கெட் பண்ணி 9 நாள்ல நாங்க $100 வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கிறோம். $2000 தான் என்னோட டார்கெட். $2000 எடுத்தோன்னா நான் சேலஞ்ச் வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிடுவேன். சரியா, ஓகே. ஸோ இதுதான் விஷயம். இப்படிதான் ஈஸியா ஏர்ன் பண்றது. உடலாம் வந்திருக்கலாம், எஸ் ஃபியூச்சர் ரேட் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்டு ஏர்ன் பண்ணாம போனா எப்படி மனநிலை? அதுக்காக வேண்டிதான் சொல்றேன். சரியா, வந்துட்டு ஏர்ன் பண்ணாம போனா மனநிலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சின்னதா டார்கெட் வச்சு வாங்க. ஒரு நாளைக்கு $1 ஏர்ன் பண்ணாலும் எனக்கு காணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வாங்க. அப்போ $1 ஏர்ன் பண்ற வாரம் நீங்க $2 ஏர்ன் பண்ண கூட இன்னும் ஹாப்பியா இருக்கலாம். சரி, அப்ப நான் வந்து மில்லியனர் ஆகணும்னு சொல்லி வந்துட்டு கொண்டு வந்த காசு இன்வெஸ்ட் பண்ணா எப்படி? அப்படித்தான். சரியா, சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் நாங்க பின்னால சொல்லி தருவோம்னா இருக்குது. இது ட்ரேட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, லைஃப் ஒழுங்கா கொண்டு போறதுக்கு இந்த ஒரு டாபிக் வந்து நல்லா இருக்கு. சரியா, சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி. அப்ப இதை ஃபாலோ பண்ணாலே காணும் நாங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கலாம். சரியா, ரைட். புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் பார்த்துக்கலாம். அப்ப எது எப்படி மணி மேக் பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டேன். இதெல்லாம் இடத்துல கட்டாயமா கதைக்க வேண்டியது தேவையில்லாத கதை இல்லை எதுவுமே. எல்லாம் இடத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்தணும், எதை பண்ணினா எப்படி போகலாம், எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சொல்லி தராத ரீசன் தான் நிறைய எக்கனாமிஸ் இப்ப செஞ்சிட்டு இருக்குது. நான் ஒன்றுமே சொல்லி கொடுக்குறதில்ல, ஜஸ்ட் அகல் எடுக்கிற மில்லியன் லேர்ன் பண்ணலாம், லட்சத்துல லேர்ன் பண்ணலாம் என்று சொல்ற விஷயத்த சொல்றேன், அடிச்சுட்டு போற சிக்னலை கொடுக்குறோம், அவ்வளவுதான். சரியா, அப்ப நம்ம அப்படி செய்யலாது. இந்த விஷயத்தை சொல்லணும், இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணா எப்படி மணி மேக் பண்ணலாம், எதுல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரியா, அடுத்து இந்த பண்ணி காட்டுங்க சார். ஓ, என்னோட பைனான்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? பைனான்ஸோட எப் வீடியோ பார்த்தீங்களா? அதுல லைவா பண்ணி காட்டிக்கிறேன் பாருங்க பாப்போம். ஸ்பாட் ரேட் பண்ணி காட்டிக்கிறேன், ஃபியூச்சர் ரேட்டும் பண்ணி காட்டிக்கிறேன். சார் ஓம் சார், அந்த ஏற்கனவே அந்த பைனான்ஸ் வீடியோ பார்த்தேன். அதுல வந்து அந்த இஎம்ஐ இண்டிகேட்டரை பத்தி கதைக்கிறீங்க, அந்த கிளாஸ் இன்னும் நடக்கலையா? இல்ல, நம்மளுக்கு அதெல்லாமே நடக்கும். இண்டிகேட்டர்ஸ் பத்தி அதுல சும்மா ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிப்பேன், எப்படி எனேபிள் பண்றது அப்படி இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. சும்மா நீங்க அதை எப்படி செட் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி ரேட் எடுக்கிறதுன்னு மட்டும் பாத்தீங்கன்னா அது பிறகு இருக்குதா? இருக்குது கட்டாயம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி, ஓகே, இதுதான் விஷயம். சரியான இப்போ இதுல இப்போ எங்க வருது இந்த கிளாஸ்? மார்க்கெட் சென்டி, மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் மார்க்கெட் சைக்கிள். ஓகே, இதை வந்து ட்ரிகர் பண்ற விஷயங்கள் நான் இதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரியானே, மார்க்கெட்டை எது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், இதே மாதிரி மெக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அப்படியான சில ரீசன்ஸ் வந்து மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதாவது வழி நடத்தும். சரியா, வழி நடத்தும் அல்லது டோமினேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் கதைக்கு வரப்போல, இப்ப கிரீட் லெவலுக்கு போனோம்னா மார்க்கெட்ல டோட்டலா 3 சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. சரி, இது மாதிரி 3 சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. எங்க பார்க்க சொன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. சரியா, இதுல
எக்ஸ்ட்ரீம் கிரீட், எக்ஸ்ட்ரீம் கிரீட், கிரீட், கிரீட். இப்போ இதுல வந்து இப்போ 4 வரப்போகுது. இப்போ இந்த இது வந்து இங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபியர் என்று சொல்லுவோம். இவ்வளவுமே ஃபியரா இருக்கும். இதுக்கு பிறகு வந்து நியூட்ரலா மாறி, இவ்வளவுமே நியூட்ரலா மாறி. ஸோ இதுல இருந்து இது வரைக்குமே ஒரு 75 வரைக்குமே கிரீடா இருக்கும். 75க்கு பிறகு வந்து எக்ஸ்ட்ரீம் கிரீடுக்கு போகுது. சரி, எக்ஸ்ட்ரீம். இப்ப இதுல இந்த இந்த சென்டிமெண்ட் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இல்ல, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும். சரியா, மார்க்கெட் வந்து டம்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் கீழே விழுவும் என்று அர்த்தம். சரியா, ஒரு கிராஷ் வரும் என்று அர்த்தம். அது பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். சரியா, கட்டாயமா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணும். ஏனென்றா எக்ஸ்ட்ரீம் என்று சொன்னா என்னென்றால், எக்ஸ்ட்ரீம் கிரீட் என்று சொன்னா எல்லாரும் வாங்குறோம். மிஸ் பண்ணிடுவோம் என்று ஃபோமோ என்று சொல்லுவோம். ஃபியர் ஆஃப் மிஸ் அவுட் என்று சொல்லுவோம். சரியா, ஃபோமோ. இந்த ஃபோமோ மிஸ் பண்ணிடுவோமோ, இந்த பிரைஸ் விட்டு அதுக்கு மேல வாங்க இயலாதோ அப்படின்னு ஒரு பயத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா பை பண்ணுவாங்க. அப்படி பை பண்ண கிரீட் என்ற ஒரு லெவல வந்து அடைவாங்க. சரியானே, ஃபோமோவால கிரீட் லெவல். இந்த கிரீட்ல 2 இருக்குது. ஒன்று வெயிட் பண்றது. என்னதுக்கு வெயிட் பண்றது? மோர் ப்ராஃபிட். அதாவது அதிகமான ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீட் லெவல்ல இருந்து கொண்டோ இருக்கிற ப்ராஃபிட் எடுக்காம இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஒன். இரண்டாவது கிரீட் என்னன்னு சொன்னால் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆல வரக்கூடிய, நான் இதை மிஸ் பண்ணிடுவனோ அப்படின்னு சொல்லி வாங்குற ஒரு கூட்டம். இது 2 கூட்டமும் எதுக்கு லீட் பண்ணும் என்று சொன்னால், இந்த எக்ஸ்ட்ரீம் கிரீடும் இந்த கிரீடும் வந்து மார்க்கெட்டை பின்னால கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப பின்னால இருந்தா என்ன செய்யும்? ஃபியர் லெவல்லையும் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் லெவல்லையும் இருக்கணும். அப்படி இருந்தா நடக்கும். எல்லாரும் பயந்து செல் பண்ணி இருக்க ஒரு கூட்டம் என்ன செய்யணும்னா வாங்கிக்கிட்டு இருக்கு. இது என்ன செய்யும்டா, திரும்ப மார்க்கெட்டை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். இல்ல கட்டாயமா முன்னுக்கு வரும், ட்ரை பண்ணல, கட்டாயம் முன்னுக்கு வரும். சரி, இதை வச்சு கொண்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி கொண்டு ட்ரேட் பண்ணலாம். சரியானே. அப்ப வெப்சைட் லிங்க் போட்டு ஒரு குரூப்ல வச்சு கொள்ளுங்க. சரியா, புக் மார்க் பண்ணி. இல்லட்டா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கிடைக்கும் நினைக்கிறேன். எல்லா யூஸ்ஃபுல் லிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் வந்து கிடைக்கலாம். கிடைக்கும். சரியா, கிரிப்டோ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு சரியா. ஓகே. அப்ப சென்டிமெண்ட் வந்து இப்படித்தான் மார்க்கெட்டை லீட் பண்ண போகுது. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தால், கிரீட் லெவல்ல இருந்தால் மார்க்கெட் டம்ப் ஆகும். ஃபியர் லெவல்ல இருந்தால் மார்க்கெட் பம்ப் ஆகும். சரியா, சிம்பிளா நம்ம வச்சுக்கொள்ளணும். கிரீட் லெவல்ல இருந்தால் மார்க்கெட் டம்ப் ஆகும், பியர் லெவல்லையும் நியூட்ரல் லெவல்லையும் பியர் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் பம்ப் ஆகும். பம்ப்ங்கிறது மேல போறது, டம்ப்ங்கிறது வந்து கீழே வராது. சரியா, நியூட்ரல்ல இருந்தா மார்க்கெட் சைட் வேல போயிட்டு, சைட் வேங்கிறது இப்படி போகாத மார்க்கெட் இந்த மாதிரி, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட்டுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கும் நடுவால ரேட் ஆயிட்டு. சரியா, நான் எல்லாத்தையும் பார்ப்போம், நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்தது இந்த ரெகுலேட்டரி சேஞ்சஸ். ஓகே, இதுல இந்த யூஎஸோட இதுதான் வந்து எல்லா மார்க்கெட்டையுமே இம்பெக்ட் பண்ணும். அது கிரிப்டோன்னு இல்லை, எல்லா மார்க்கெட்டையுமே இம்பெக்ட் பண்ணக்கூடியது யூஎஸோட தான். அது ஏன் அது சொல்லுங்க அப்போ. யூஎஸ் கண்ட்ரியோட எல்லாத்துலயுமே மூவ் பண்ணுவாங்க, எல்லாத்துலயுமே இம்பெக்ட் பண்ணும் அவங்களோட ஒரு முடிவு வந்து. என்ன ரீசன் சொல்லுங்க அப்போ. யாராவது என்ன பவர் இருக்கு அவங்கள்ட்ட? யூஎஸ்டியா? இல்ல, அது இல்ல. யூஎஸ்டி எப்படி சொல்றீங்க? யூஎஸ்டி ரீசனாக சொல்லலாம், பட் அந்த அளவுக்கு கரெக்டா வராது. ஆனா நீங்க சொல்றது சரி, யூஎஸ்டி. ஏன் யூஎஸ்டி சொல்றீங்க? யூஎஸ்டி 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 யூஎஸ்டி
ஓகே, நானே சொல்றேன் சரியா. அசீநாதன் அவர் சொன்ன ஆன்சர் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே. என்னது யூஎஸ்டி. யூஎஸ்டிங்கிறது தான் வேர்ல்டுல எல்லாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கரன்சி. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய கரன்சி வந்து யூஎஸ்டிங்கிறது. அதாவது யூஎஸோட டாலர், அவனோட நேட்டிவ் கரன்சி தான் வேர்ல்டுல இம்போர்ட் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் ஆகட்டும், எக்ஸ்சேஞ்சஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்றது இந்த யூஎஸ்டிங்கிற யூஎஸோட டாலர்ஸ். சரியா? ஓகே. அப்ப இந்த யூஎஸோட டாலரோட ஸ்டேபிள் தன்மையும், இந்த யூஎஸ் டாலரோட ஸ்டேபிள் தன்மை, அதாவது இவரோட அந்த பணவீக்கம் யாரு மெயின்டைன் பண்ணப்படும் அப்படின்னு எதால மெயின்டைன் பண்ணப்படும்னா இந்த ரெகுலேட்டர்ஸால சேஞ்ச் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிளா இந்த சிபிஐ டேட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டது. ஏன்னா சிபிஐ டேட்டான்னு சொல்லி, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம். சரி, அந்த சிபிஐ டேட்டா வார டைம்ல எல்லாம் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா கொதிக்கும் மார்க்கெட். சரியா? மேலே கீழே மேலே கடன் வந்து என்ன ஒரு ஃபிளக்ஷன் ஆன ஒரு மூமெண்டமாக இருக்கு. சரியா? அவ்வளவு வேகமாக மார்க்கெட் மேலே கீழேயும் போயிட்டு பாசிபிளா வந்துட்டேன்னு சொன்னால், சிபிஐ டேட்டா பாசிபிளாக வந்துட்டேன்னு சொன்னால் மார்க்கெட் மேலே போகும். இந்த மேலே போகும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல எடுத்த உடனே போகாது. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டு மேலே போவாங்க. இந்த கொண்டு வரது ஸ்வீப்னு சொல்லுவோம். சரியா? ஏன்னா பாசிபிளா வந்துட்டு சொன்னா, பாசிட்டிவா வந்துட்டு சொன்னா எல்லாரும் என்ன செய்யறதுன்னா லாங் பொசிஷன் ஓபன் பண்ணிட்டேன். லாங் பொசிஷன் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்டோட தடவை கீழே கொண்டு வந்து அடிச்சு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு தான் மேல மார்க்கெட்டை கொண்டு வருவாங்க. இதே மாதிரி தான் சிபிஐ டேட்டா பேடாக வந்துச்சுன்றாங்க. ஒரு நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் மார்க்கெட்டை மேல ஒரு தடவை ஸ்வீப் பண்ணிட்டு தான் கீழே டம்ப் பண்ணுவாங்க. சரியானே? அப்ப இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுவும் இருக்கு, எஃப்ஓஎம்சி மீட்டிங். நான் சொன்னது பன்னரம் சொன்னது என்ன? FOMO. சரியா? இது FOMC. இது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சரியானே? இது வந்து ஃபெடரல் என்னமோ சொல்லுவாங்க. FOMC மீட்டிங்க்கு வந்து ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட். சரியா? அப்படிதான் சொல்லுவோம். சரியா? FOMO போட்டு வேர்டு என்னது? ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டின்னு தான் வரும். சரியா? ஓகே, எஸ், அப்படிதான் வரும். அடுத்தது இன்னும் சிலது இருக்கு. இந்த அன்எம்ப்ளாய் ரேட் என்று சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்டா யூஎஸ்ல எத்தனை பேர் வேலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று பாக்குறேன். அன்எம்ப்ளாய் ரேட் என்று சொல்றாங்க. இந்த அன்எம்ப்ளாய் ரேட் கூட வந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் கீழே வரும். அன்எம்ப்ளாய் ரேட் வந்து குறைய வந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் மேலே போகும். அப்ப அதே மாதிரிதான் இந்த என்னது எஃப்ஓஎம்சிலையும் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுல வந்து பாக்குறது என்னன்னு சொன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்னா அந்த வட்டி வீதம். இது வந்து எப்படி ஒரு நாட்டோட ஜிடிபியில செல்வாக்கு செலுத்தும் அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் இது மாதிரி சரியா கமர்ஷியல் போகும். நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் சும்மா நான் சொல்லிடுறேன். ஒரு நாட்டுல பணவீக்கம் கூடிச்சு அப்படின்னு சொல்றான். பணவீக்கம் வந்து நாட்டுல கூடிச்சுன்னு சொன்னால் அந்த சர்க்குலேஷன்ல இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே பேங்க்குள்ள இன்ஸ்டேட் பண்ணணும், பேங்க்குள்ள எடுக்கணும். சரியானே? அந்த பேங்க்ல எடுக்கிறதுக்கு அந்த கண்ட்ரி என்ன செய்யும் என்று சொன்னா சென்ட்ரல் பேங்கோட பேசி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டும், வட்டி வீதம் கூட்டும். மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற பணம் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னா வெளியில ரிகர்சல் ஆகி அல்லது சர்க்குலேஷன்ல இருக்கிற மணி எல்லாம் என்ன செய்யும்னா பேங்க்குக்கு தான் போகலாம். ஏன்னா வட்டி வீதம் கூட. அப்ப இங்க இதுல என்ன பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா மணியை இதுக்கு தான் கொண்டு வருவாங்க. சரியா? பிக்ஸ்ட் டிபாசிட் அப்படி அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்ப அந்த டைம் என்ன பண்ணுறா மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற பணமும் வெளியில வரும், சர்க்குலேஷன்ல இருக்கிற பணமும் உள்ளுக்கு வரும். அதனாலதான் இந்த சரியானே? ஓகே, அவ்வளவுதான். அதுல இருக்கக்கூடிய விஷயம் நிறைய விஷயம் இருக்குல்ல. அந்த என்எஃப்பி என்று சொல்லி ஒன்று இருக்குது. சில தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு சில டேட் சொல்லி தெரிஞ்சிருக்கு, சில விஷயங்கள் பெருசா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எஃப்இடி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ல எஃப்இடியும் உள்ளுக்கு வரும்.
சரியானே. வேற சரி இவ்வளவுதான். சரியானே. சிபிஐ, எஃப்ஓஎம்சி, அடுத்தது அன்எம்ப்ளாய்ட் ரேட், பிறகு என்ன வரப்போகுது, என்எஸ்பி இந்த சில விஷயம் சொல்லியிருந்தேன் அதுவும் வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட் டீல்ஸ் அதெல்லாம் வரும். ஓகே, இது எல்லாமே வரப்போகுது. சரியானே. ஸோ இது எல்லாமே யூஎஸோட டாலருக்கு தான் வரப்போகுது. அதனால தான் யூஎஸ் டாலருக்கு யூஎஸ்ல ஃபாரெக்ஸ் ஆகட்டும், கிரிப்டோ ஆகட்டும், ஸ்டாக் ஆகட்டும் எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான ரீசன் இல்லை. அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் நல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் எந்த ஒரு ட்ரெண்ட் எடுத்தும் சரி. சரி, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி. ஓகே, அப்போ இப்போ இருக்க ட்ரெண்ட் வந்து ஏஐ. அப்போ ஏஐ ட்ரெண்ட் என்ன செய்யணும்னா ஏஐ டெவலப்மெண்ட் என்ன செய்யணும்னா கிரிப்டோ மார்க்கெட்லையுமே இம்பாக்ட் பண்ண போகுது. அப்போ ஏஐ நெரேட்டிவ்ல இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் எல்லாமே என்ன செய்யணும்னா புல் ரன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. சரியான. ஸோ இதுதான் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அதிகமாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணப்படுறது. அந்த ஒரு காலத்துல எது ட்ரெண்டா இருக்குதோ அதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்படி. ஓகே, அடுத்தது சரி. இப்ப இது வரைக்கும் படிச்சது ஓகே. எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க கட்டாயமா. சரியா? நீங்க ரேட் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் இல்லாம ஒன்றுமே ரேட் பண்ண இல்லாது. சரி, இவ்வளவு டீப்பான விஷயம் தெரிஞ்சாதான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவீங்க ப்ரோ. சரியா? இப்போ கட்டாயமா சரியா? இது கூட்டினா என்ன நடக்கும், இது குறைச்சா, இது கூடலண்டா என்ன நடக்கும், இது நியூட்ரலா இருந்தா என்ன நடக்கும், எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிளியர் இல்லைன்னா சொல்லுங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லி தரேன். குயிக்கா கிளியரா இருந்துச்சுன்னா எஸ் என்று சொல்லி போடுங்க கமெண்ட்ல, சாரி சாட்ல. ஒன் மோர் டைம் எதை சொல்ல ப்ரோ? கோபிநாத் எதை சொல்ல? ஒன் மோர் டைம் எல்லாத்தையும் சொல்லவா, இல்ல இப்ப கடைசியா சொன்ன மார்க்கெட் சென்டிமெண்ட், ரெகுலேட்டர், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லவா? சொன்னதை சுருக்கமா சொல்றேன். ரைட். இப்போ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுக்கு வழிவகுக்கும். சென்டிமெண்ட்ங்கிறது ஒன்றுக்கு வழிவகுக்குமா இல்லையா? உங்களோட சென்டிமெண்ட் ஒவ்வொரு சென்டிமெண்ட்டும் ஒவ்வொன்றுக்கும் வழிவகுக்க போகுது. சரியா? நீ ஓகே. இதுல இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபோமோ அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. ஃபோமோ அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நீங்க பார்த்திருக்கீங்களா இந்த சில ஈவெண்ட் எல்லாம் நடக்கும் எங்க ஏரியால, மெகா சேல் அப்படின்னு சொல்லி. மெகா சேல். சரி, இந்த மெகா சேல் வந்து வருஷம் ஃபுல்லா நடக்குமா? இல்ல. ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நடக்கும். இந்த ஒரு நாள் இவ்வளவுக்குள்ளேயும் தான் இந்த மெகா சேல் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஒன்றும் தோணாது. சரியா? இந்த டைம்ல போவீங்க, பாக்குறது சாமான் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இதை நம்ம வாங்குவோம் ஐடியா போட்டுட்டு வர. ரெண்டாவது நாள் போறது, வாங்குறது, வாங்காம வர்றது, அது ஓகே. பட் இந்த நாட்கள் போக 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 இந்த இதுக்கு கிட்ட வரப்போல இந்த ஆஃபர். சரி, நல்ல எக்ஸாம்பிள் டராஸ்ல இந்த 11 ஆஃபர் போயிட்டு இருக்கு தானே, அது ஆஃபர் போகுது. இதுல இது எத்தனையாம் தேதியோ முடியுதுன்னு நினைக்கிறேன், முடிஞ்சோ தெரியாது, மறந்துட்டேன். டராஸ் யூஸ் பண்றாங்க யாரும் இருந்தா இல்லைங்க, முடிஞ்சா முடியலையா அந்த 11 ஆஃபர். இதுல இந்த இன்னைக்கு முடியுதா? ஓகே.
அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துக்கும்? யாராவது ஒரு ஒரு பொருள் வாங்குறதுக்கு இந்த எட்டு காட்டுல போட்டு வச்சாங்களுக்கு இன்றைக்கு எப்படி இருக்கும்? சார் காசு இருந்தா வாங்கியிருக்கலாமே, அல்லது ஒரு பயத்துல வாங்குறது, பிரைஸ் கூடிடும், நாளைக்கு வந்து பிரைஸ் கூடிடும் அப்படின்னு ஒரு பயத்துல வாங்குறது. இதுதான் ஃபோமோ. சரியா? ஃபியர், நான் அதை மிஸ் பண்ணப்படா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோமோவை கிரியேட் பண்ணி அங்க உங்களை வாங்க வைக்கிறது. சரியா? இதுதான் ஃபோமோ என்று சொல்றது மார்க்கெட் சென்டிமெண்ட்ல. இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்ல இந்த ஃபோமோங்கிற விஷயத்தை தவிர நான் சொன்ன அடுத்தது இந்த கிரீட், அடுத்து வந்து ஃபியர். சரியா? ஃபியர் என்றா பயம், கிரீட் என்று சொன்னா அதிகமாக புல்லிஷ், ஒரு சந்தோஷத்துல இருக்கிற ஒரு ஸ்டேஜ் உண்டு. சரியானே? ஓகே. கிரீட்டுக்குள்ள எஃப்எம்சி வரப்போ ஃபோமோ வரப்போகுது. சரியா? ஓகே. அடுத்து இந்த ஃபியர் என்று சொன்னா பயம். என்ன பயம் என்று சொன்னால், ஒன்று மார்க்கெட் கீழே விழுந்துரும் என்று பயம், இன்னொன்று மார்க்கெட் நல்லா மேல போயிடும் என்று பயம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் $100 மார்க்கெட்டுக்கு கொண்டு வராரு என்று சொன்னால், அவர் இவ்விடத்துல வச்சு இன்வெஸ்ட் பண்ணினா மார்க்கெட் கீழே போய்த்திருமோ என்று பயப்படுவாரு. அல்லது மார்க்கெட் மேல போய்கிட்டு இவ்வளவு பயப்படுவார், நம்ம இவ்விடத்துல மிஸ் பண்ணிட்டோம் என்று சொன்னா இதுக்கு பிறகு வாங்க இல்லாதோ என்று பயப்படுவார். இது ரெண்டும் தான். சரியா? ஃபியர் அண்ட் கிரீட். அப்ப ஃபியர்ல இருக்கக்குள்ள மார்க்கெட் மேல போகுமா? சரியா? கிரீட்ல இருக்கக்குள்ள மார்க்கெட் கீழே. சரியா? அடுத்தது ரெகுலேட்டரி சேஞ்சஸ் என்று சொல்லியிருந்தேன். இதுல முக்கியமாக காய்ச்சது யூஎஸ் கண்ட்ரியை பத்தி. ஏன் என்று சொன்னா இவங்களோட நேட்டிவ் கரன்சி யூஎஸ் டாலர் தான் உலகத்தில் அதிகமாக எக்ஸ்சேஞ்ச் பரிவர்த்தனை ஊடகமாக யூஸ் பண்ணப்படுற ஒன்று, எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்று சொல்லுவோம். ஸோ அதனால இவர் இம்பெக்ட் பண்றாரு. இந்த யூஎஸ் டாலருக்கான இம்பெக்ட் எதுல இருந்து வரப்போகுதுன்னு சொன்னா அவங்களோட கண்ட்ரியில் நடக்கப்படுற சில ஜிடி எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்ல மேஜரான காட்சி வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங். அடுத்து வந்து என்ன காய்ச்சிருந்தேன், 4-5 காய்ச்சிருந்தேனே, ஜிடிபி, சிடிஐ, என்எஃப்பி, இன்னும் 2-3 சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்எம்ப்ளாய் ரேட். ஸோ இதெல்லாமே என்னத்தை தாக்கம் செலுத்த போகுதுன்னு சொன்னா இந்த யூஎஸ் டாலரோட வெலுவை வந்து இம்பெக்ட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாடு ஒரு 6 மாசத்துக்கு முதல்ல இந்த பணவீக்கம் அடைஞ்சிருந்து உச்ச நிலையில இருந்துச்சு. இப்ப எப்படி இது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா இல்லையா? இது வந்து எக்கனாமிக் ரீதியாக செல்வாக்கு செலுத்தின காரணங்கள் என்னன்னு கேட்டா இங்க என்ன வரப்போகுது, அந்நிய செலவாணின்ற ஒரு விஷயம் வருது தானே. அந்த அந்நிய செலவாணி மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயம். இப்ப எங்களுக்குமே இது எல்லாமே இங்கேயும் வந்து பொருந்தும், இல்லைன்னு சொல்லலாது. பட் நான் மேஜரா யூஎஸ் கண்ட்ரியை கதைக்கிறதால சொல்றேன். இப்ப இந்த அந்நிய செலவாணி எடுத்தோம்னா அதுக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வரப்போகுது, டூரிசம் வரப்போகுது, மற்றது என்ன, இந்த ஆடை தொழிற்சாலை, சரி, ஆடை ஏற்றுமதிக்குன்னு ஒரு பேர் வந்துக்குது, என்ன சொல்லும், என்னமோ சொல்லுவோம். சரியா? அப்ப இதெல்லாமே இது செல்வாக்கு செலுத்த மாதிரி இது எல்லாமே இங்கேயும் இந்த யூஎஸ் டாலரோட பெருமதியில தாக்கம். சரியா? இங்க வந்து ஒரு யூஎஸ் டாலர் எவ்வளவு இருந்துச்சு, 360 ரூபா போனுச்சு. 360 ரூபா போகல ஒரு யூஎஸ் டாலர். சரி, எல்லாத்துக்குமே விலை வந்து அதிகமாக இருந்துச்சு. சரியா? என்னண்டா எங்கட பணத்தோட பெருமதி குறைஞ்சிச்சு. பணத்தின் பெருமதி குறைஞ்சதால இது 360 ரூபா போனது. இப்ப அப்ப யோசிக்கிற எல்லாரும் ஓகே, ஒரு டாலருக்கு 360 ரூபா இருந்துச்சுன்னா $10 ஏர்ன் பண்ணா 3600 ரூபாய் ஏர்ன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி 3600 ரூபாய் பண்ணினா பணத்தின் பெருமதி குறைஞ்சிடும். இந்த நாங்க 1000 ரூபாய் 3600 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். அவடத்துல எந்த ஒரு லொஸும் இல்லை, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. ஆனா சில அந்த உண்டியல் செய்யற ஆட்கள் அல்லது பிசினஸ் பண்றதுக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல இல்லை, ப்ராஃபிட்டபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிளா இப்ப யூஎஸ் டாலர் வந்து வாங்கி விற்கிற ஒருத்தர் இருந்திருந்தாருன்னு சொன்னா 360 மாறுறதுக்கு முதல்ல ஒரு $1000 வந்து வாங்கியிருந்தாருடா, 360 ஆகினது பிறகு செல் பண்ணியிருந்தோம்னா 3,60,000 ப்ராஃபிட் வந்துருக்கும். சரி, அப்படிதான் இருக்குதுதான். பட் நாங்க பண்ணி அனுப்புறவங்க அந்த சளி எல்லாமே வந்து இங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸாக இருக்காது. சரியா? ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்காது. சரி, அந்த அளவுக்கு தான் எக்ஸ்பென்சிவ் போக போகுது. உழைக்கிறதும் அதே காசா இருக்கும், செலவு செய்யறதும் அதே அதுக்கு நிகரான ஒரு காசாக தான் இருக்க போகுது. சின்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் இதுதான் மிஞ்ச போகுது. சரியா? இப்படிலாம் இருக்குது. ஓகே, கூடுறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கூடினாலும் கூடலாம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அனுரை வந்து யூஎஸ்
கிரிப்டோ அண்ட் என்எஃப்டியை ஸ்ரீலங்காவில் கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரும் இவரோட டிஜிட்டல் பாலிசி ஃப்ரேம் வாசிச்சு பார்த்தீங்களா? வேணும்னா அனுப்பிவிடுறேன், குரூப்ல பாருங்களா. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க. இந்த கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் இதுக்கு பிறகுதான் பூம் ஆக போகுது. ஷுவர், சரியா? ஷுவரா சொல்றேன், இது பிறகுதான் பூம் ஆக போகுது. சிங்களத்துல இப்ப நிறைய சிங்கள மீடியத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க, எஸ், இல்லைன்னு சொல்லலாம். தமிழ் மீடியத்துல நம்ம நிக்கிறோம், சரியா? சரி, நீங்க எதுல பார்த்தாலும் சரி நம்மளோட ஸ்டாண்டர்டா போய்கிட்டு இருக்கு. பிசிக்கல் பிரான்ச்சஸ் மட்டும் தான் இல்ல, சூன் அஸ் பாசிபிள் ஈஸ்டர்ன்ல ஒரு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பிசிக்கல் பிரான்ச் வரும். வெட்டிக்கலோ ஆகட்டும் அல்லது கல்முனை ஆகட்டும், அங்க அந்த அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்துல எங்கேயாவது இடத்துல வரலாம், சரியான பிசிக்கல் பிரான்ச். இப்போ பிசிக்கல் பிரான்ச் கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னா ஓகே, நாங்க ஸ்டாண்டர்டா வந்து இருக்கலாம். இப்ப என்ன சொல்ல வாரென்றால், இதுக்கான டிமாண்ட் இன்னுமே கூடிட்டுதான் போக போகுது ஸ்ரீலங்கால. இப்போதைக்கு பார்த்தோம்னா வேர்ல்டு வைடா கூடிட்டுதான் போகும். ஸ்ரீலங்கால இது கூடும். டிஜிட்டல் பாலிசி நிறைய பேர் கிடைச்சிருக்காது. அப்படி கிடைச்சி நல்லா ரீட் பண்ணி பார்த்தவங்களுக்கு விஷயம் விளங்கும். கிரிப்டோவும் என்எஃப்டியும் டிஜிட்டலைஸ் படுத்தப்பட போகுது. அதுல முக்கியமாக மென்ஷன் பண்ண வேர்டு வந்து கேஷ்லீஸ், அதாவது அதிகமான பணப்புழக்கத்தில் இருந்து மக்களை விடுவிச்சு டிஜிட்டலைஸாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு வேர்டு உண்டு. வேணுமெண்டா போட்டு வரும் பாருங்க, சரியா? அவ நீங்க எல்லாருமே ஏழி, சரியா? அதுவும் தமிழ் மீடியத்துல படிக்கிறது மிஸ் பண்ணிடாதீங்க, அதான் சொல்றது ஸ்டார்டிங்ல இருந்து. ஓகே, ஸோ இதான் விஷயம். பிடிசி கூடினா யூஎஸ்டி குறையும், அப்படி இல்லை ப்ரோ. யூஎஸ்டி வந்து சரி, ஓகே, இதெல்லாம் பிறகு கதை பண்ணாங்க. நாட்டோட பொலிட்டிக்கலை பத்தி கதைக்கும் சார். இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், ஓகே, இதெல்லாம் சார். அடுத்தது ட்ரெண்ட் அனாலிசிஸ். இதுதான் பட் இந்த கிளாஸ்ல இப்போ கதைக்கல. நைட்டு கிளாஸ் இருக்குதாங்கடா, சாட்டர்டே கிளாஸ் இருக்குதா? என்ன கிளாஸ் இருக்கா? 8. ஓகே, அப்போ இந்த கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம், சரியா? இந்த கிளாஸ்ல என்ன பார்ப்போம்னா, இதை ஜஸ்ட் தியரியா பார்ப்போம். தியரியா பார்க்காம மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்ப்போம், சரியா? ட்ரெண்ட் அனாலிசிஸை மார்க்கெட்லேயே அப்ளை பண்ணி பார்ப்போம், சார்ட்ல அப்ளை பண்ணி பார்ப்போம், சரியானே? ஓகே, சரி, இவ்வளோதான். முடிச்சு விடுவோம் இடத்துல வச்சு. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இங்கே டவுட் இருந்தால் கேளுங்க, சரியா? அப்போ இன்றைக்கு நாங்கள் இதை முடிச்சிட்டோம். சாரி, இது இன்னும் முடிக்கல, சரியா? இந்த கிளாஸ் வந்து நைட்டுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, சரியா? மார்க்கெட் ட்ரெண்டும் பார்ப்போம், மார்க்கெட்டோட சைக்கிள் பார்ப்போம். அதில் ஹால்விங் எப்படி செல்வாக்கு செலுத்துது, ஏன் ஹால்விங் செல்வாக்கு செலுத்து. இந்த சட்டோசி வந்து வேற லெவலாக பிளான் பண்ணிக்கிறாத நான் சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. ஹால்விங் வருது, ஹால்விங் வந்தால் ஏன் ஒரு ட்ரெண்ட் மாறுது, ட்ரெண்ட் மாறுறதால ஏன் ஒரு சைக்கிள் வருது, ஏன் ஏன் ஏன்னு கேட்டால் எல்லாமே ரிவீல் ஆகிட்டு வரும் ஒவ்வொன்றா, சரியா? எல்லாத்தையுமே பார்ப்போம் நாங்கள். சரி சார், நைட்டு கிளாஸ்ல பார்ப்போம், சரியா? இந்த விஷயத்தையும் பார்ப்போம். ஒரு 20 மினிட்ஸ் பார்த்துட்டு அது பிறகு இதை பார்ப்போம், சரியா? இதுதான் முக்கியமான கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன டைப்பான ட்ரேடர் அப்படிங்கிறத இதுல தான் சூஸ் பண்ணி கொள்ள போறீங்க. அப்போ எவ்வளோ உங்களோட டைப்பான ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் என்ன டைப்பான ட்ரேடருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் மார்க்கெட்டுக்குள்ள வரப்போகுது, சரி? அப்போ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர்ஸ், ஓகே, இவ்வளோதான், சரியா? சரி, ஓகே, முடிப்போம்.